மாமா, உங்களை இப்படி பண்ணது யாருன்னு கேட்டா உங்க முகம் வெறி புடிச்ச மாதிரி ஆகுது. அப்போ அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? என்னது மாமா திரும்ப திரும்ப கோவப்படுறாரு? மாமா உங்களால பேச முடியலையா? ஐயோ, இவர் வேற என்ன சொல்லி தொலைக்க போறாரோ பயமா இருக்கு. ஏதாவது பண்ணுடி. ஐயோ அத்தை, நான் என்ன பண்றது? ஐயோ, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது. நீ இப்ப ஏதாவது பண்ணியே ஆகணும் பாத்துக்க. பார்க்கவே கஷ்டமா இருக்கு. தமன்னா வெளியே போயிட்டாளே, நாமளும் போவோம். ஐயோ, ஒன்னும் பேச மாட்டேங்கிறானே. என்ன பண்றது? ஏதாச்சும் பண்ணணுமே. என்ன பண்றது? ஐடியா வேற வந்து தொலைய மாட்டேங்குது. என்ன பண்றது? யோசி. என்ன பண்றது? தமன்னா, மாமா சொல்லுங்க மாமா. டேய் பது, உனக்கு அடிபட்டதுக்கு யார் காரணம் சொல்லுப்பா. மது, உன்னால முடியும்டா, சொல்லுப்பா. மா, ஏதாவது சொல்லிட்டு வர போல இருக்குமா? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. என்ன தமன்னா இப்படி ஆயிடுச்சு? உரலுக்கு ஒரு பக்கம்னா மத்தளத்துக்கு 2 பக்கம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த நேரத்துல பழமொழி ரொம்ப முக்கியமா? அவங்கள உண்மையை சொல்ல விடாம தடுக்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு மட்டும் யோசிங்க. என்ன பண்றது? வேணும்னா அவர் வாயை பிடிச்சு அழுத்தி விட்டுலாமா? சித்தப்பா, நம்ம எல்லாரும் இப்ப தூக்கு நுனியில நின்னுட்டு இருக்கோம். அதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுதா இல்லையா? தமன்னா, அவசரத்துல அண்டாக்குள்ள கூட கை போகாது தெரியுமா? ஐயோ, இரு இரு இரு, நானும் யோசிக்கிறேன். எல்லாரும் கேக்குறோம்ல பத்து, சொல்லுடா. சாவித்திரின்னு உங்க பேர் தான் சொல்ல போறாரு. ஃபர்ஸ்ட் லெட்டர் உங்களோடதுதான். சும்மா இரு. அவர் சொல்றாரோ இல்லையோ, நீ சொல்லி மாட்டி விட்டுடுவ போல இருக்கே. வாய மூடு. தமன்னா, ஐடியா வந்துருச்சு. வேணும்னா நாம இப்படி செய்வோமா? இல்ல அப்படி செய்வோம். இல்ல, 2த்தையும் ஒன்னா செய்வோம். சரியா இருக்கும். என்ன இப்படி கேவலமா பேசிட்டு இருக்கீங்க? கேவலமாவா இருக்கு? ஐயோ தமன்னா, எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றேன். உங்களுக்கு என்னைக்கு தோணிருக்கு? அட்லீஸ்ட் என்னையாவது ஒழுங்கா யோசிக்க விடுங்க. யோசி. என்ன பண்றது இப்ப? நம்மம்மா சாவா அப்படின்னா சாங்கிற பேர்ல இருக்கிறவங்க தான் உங்களை இப்படி பண்ணாங்களா? ஐயோ, என்னங்க நீங்க? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் முழுசா சொல்லுங்களேன். அப்பதானே எங்க எல்லாருக்கும் புரியும். இருங்க, மாமா தான் சொல்லறதுக்கு முயற்சி பண்ணின்னு தானே இருக்கிறாரு. அதுக்கு இல்லம்மா, அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ ஒரு வார்த்தை சொல்ற. என்ன ஏதுன்னே தெரியல. அவர் சரியா தெளிவாவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுக்காகத்தான். என்னங்க, நீங்க சொல்றது எதுவுமே எங்களுக்கு சரியா புரியல. நீங்க காவா, சாவா, இல்ல ஆவா? சரியா யோசிச்சு சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? நான் தான் கேட்டு இருக்கிறேன்ல. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஐயோ, அதுக்கு இல்லம்மா. 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அவரு ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்காரு. ஏதாவது தப்பா சொல்லிட போறாருங்கிறதுக்காக தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு முயற்சி பண்றேன். நீங்க சொல்லுங்க. சாவா, ஆவா, இல்ல பாவா? எல்லாரையும் போன்னு சொல்றாருமா. பாவம், ரொம்ப டயர்டா இருக்காருன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் எடுக்கட்டும். நாம போயிட்டு அப்புறம் வருவோம். வாங்க. ஐயோ, நீ என்னப்பா சொல்ற? பாதி பேரை சொன்னா கூட தெரிஞ்சுக்கலாம். அண்ணே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னா எப்படினே புரியும்? முழுசா சொல்லுண்ணே.
ஐயோ இதத்தானே நான் இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரே ஏற்கனவே மண்டையில அடிபட்டு ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்காரு. இப்ப போய் அவர்கிட்ட என்ன ஏதுன்னு 1008 கேள்வி கேட்டா எப்படி அவர் எப்படி பதில் சொல்லுவாரு? அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், விடுங்க. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் நீங்க rest எடுங்க. எடுங்கப்பா. மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். பாட்டி அவரால முடியல, இருந்தாலும் சொல்லறதுக்கு ட்ரை பண்றாரு. இருங்க, இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன். மா மா என்னம்மா கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றா. நம்ம பேரை சொல்லிட்டா என்ன பண்றது? நீ போய் தமன்னா என்ன பண்றான்னு பாரு. முதல்ல ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா பிரச்சனை பெருசாயிடும்னு சொல்லு போ. அது வரைக்கும் கொஞ்சம் என்னம்மா இவன் நிலைமை இப்படி இருக்கு? புரியலப்பா. இருங்க மாமா, நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு வார்த்தையா எழுதுறேன். நீங்க எதுன்னு தொட்டு காட்டுறீங்களா? தர்ஷினி, அண்ணி, ஒரு ஒயிட் போர்டுல தமிழ் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் எழுதி கொண்டு வா. சரிங்க அண்ணி. அவன் சொல்லிடுவாளம்மா. கண்டுபிடிச்சலாம். என்ன பண்றது? ஆ? என்ன தமன்னா, பண்றது? ஏதாவது யோசிச்சியா? ஐயோ மனு, அதான் மண்டை போட்டு உடைச்சிட்டு இருக்க, ஒண்ணுமே தோண மாட்டேங்குது. ஐயோ தமன்னா, அதுக்கெல்லாம் டைமே இல்ல. சீக்கிரம் நீ இமிடியேட்டா இப்ப ஏதாவது பண்ணி ஆகணும். தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்கு. என்ன மனு சொல்ற? ஐயோ தமன்னா, அந்த ராணி அங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? அவர் மட்டும் நம்ம பேரை சொல்லிட்டா என்ன பண்றது? ஐயோ ஏதாவது யோசிங்க. சும்மா இருங்க மாமா, நீங்க வேற. என்ன பண்றது? மனு, ஆ? உன் கார் சாவி எங்க இருக்கு? ஏன் மேல ரூம்ல இருக்கு, இப்ப அது எதுக்கு கேட்டுட்டு இருக்க? ஏய் தமன்னா, ஏய், தமன்னா, தமன்னா. ஐயோ போயிட்டாளே. டேய் மனோ, இவ என்னடா கார் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறாளா? ஐயோ மாமா, அவ தப்பிச்சு போயிட்டா விட்டுருவாங்களா? அப்புறம் எதுக்குடா கார் சாவியை கேட்டுட்டு போறா? யோ, நானும் உன் கூட தானே இருக்கேன், எனக்கு எப்படியே தெரியும்? அட போடா. மாமா, நீங்க ஒவ்வொரு எழுத்தா தொட்டு காமிங்க, மத்தத இந்த ராணி பாத்துக்குவா. ஐயோ, இவ நம்மள தூக்குல ஏத்தாம விட மாட்டா போல இருக்கே. ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, அடுத்த எழுத்த சொல்லுங்க. ஐயோ, முத எழுத்து சொல்லிட்டாரு. அப்போ அவ்வளவுதான். ஐயோ ராணி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவரே உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு. ஏன் இப்படி எல்லாரும் சேர்ந்து அவரை கஷ்டப்படுத்துறீங்க? அவரே எப்படியாவது சொல்லிடணும் தான் பாக்குறாரு. இது அவருக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா என்னாண்ட வேற ஒரு ஐடியாவும் இருக்குது, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஐயோ, வேற ஒரு ஐடியாவா? மாமா, இப்போ நீங்க அடுத்தடுத்து தொட்டு காமிங்க மாமா. மாமா மாமா வந்துட்டோம். ஷோச்சி, தமன்னா உனக்கு அறிவே இல்ல. என்னாச்சு தமன்னா, சாவி கிடைக்கலையா? இவரு ஐயோ, வேற. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் பண்ண போற வேலைக்கு சாவியே தேவையில்ல. ஆ? அதை யோசிக்காம நான் ஓடிட்டேன். இங்க பாருங்க, நீங்க போய் உள்ள இருங்க, நான் போய் கச்சிதமா இந்த காரியத்தை முடிச்சிட்டு வரேன். இல்லனா அந்த ராணி சந்தேகப்படுவா. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. கேளுங்க தமன்னா தமன்னா, என்ன என்ன பண்ண போற? பண்றத மட்டும் வேடிக்கை பாருங்க. ஏய், ஐயோ தமன்னா தமன்னா தமன்னா, டேய் இவ அந்த ராணியை விட ரிஸ்க்குடா.
நம்ம வீட்டுக்குள்ள பாம் பின்னாடி வச்சா அல்ல அந்த மாதிரி வச்சாலும் வைப்பா. ஐயோ மாமா, கடுப்பேத்திக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க, வாங்க. என்னது காமெடி பண்றேனா? இவங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா காமெடி பண்ற மாதிரி தெரியுது. நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். சரியானவங்க. பது விரல வச்சு தொட்டு காமிடா. ஆமாண்டா. உன்னால முடியும். கம் ஆன். ட்ரை பண்ணுங்க. நல்லா பாரு பத்து. உங்களால முடியும்பா. பத்து அண்ணா, பாரு பத்து. கொஞ்சம் ட்ரை பண்ணு. அப்பா தொட்டு ஆமாண்டா காமிங்கப்பா. பது, கொஞ்சம் எஃபர்ட் போடு. ஐயோ போச்சு போச்சு. அட்லீஸ்ட் பேரு பெருசா இருந்தா கூட பரவாயில்ல. வெறும் 4 எழுத்து தான். அத அடுத்தடுத்து மனுஷன் தொட்டாலே போதும். நம்ம தொக்கா மாட்டிக்குவோமே. இந்த தமனா என்ன பண்றன்னு தெரியலையே. ஐயோ கொஞ்சம் முயற்சி பண்ணிடா. அடுத்த எழுத்தை கொஞ்சம் சொல்லுண்ணா. பாருண்ணா. பாரு. சொல்ல மாட்டேங்கிறனே. அது என்ன ஆச்சு? எனக்கு இங்க ஒண்ணுமே புரியல. நான் இன்னும் சொல்லவே இல்லக்கா. ஐயோ அக்கா, என்ன பண்ணலான்னு கேட்டா காருங்கிறீங்க. ஆமாம்மா, தமன்னாவும் அதை மட்டும் தான் சொல்லிட்டு போனா, காரு காருன்னு. ஐயோ எனக்கு இப்பவே படபடன்னு வருது. தலையெல்லாம் சுத்துதே. அக்கா, மச்சான் அடுத்த எழுத்துல கை வச்சாருன்னா அந்த ராணி நாம தான் கண்டுபிடிச்சிருவாக்கா. யோ யோ மாமா, கொஞ்ச நேரம் வாய முடுறீங்களா? எதுக்கு எங்க அம்மா தேவையில்லாம பயமுறுத்துறீங்க? ஐயோ இந்த தமன் நாங்க என்னதான் பண்ணி தொலைக்கிறான்னு தெரியலையே. ஐயோ அப்பா அண்ணே சொல்லுண்ணே. எதுடா பத்து? எது? என்ன பண்ற? இங்க வந்து நிக்கிற. என்ன பத்து? அடுத்து என்ன எழுதுறாரு? பாருமா. பாத்தீங்க எதுண்ணே? சொல்லுண்ணே. சொல்ல வரேனே. எது? என்ன காட்டுறாரு பாட்டி? எரியற ஸ்மெல் வருது. என்ன சொல்றீங்க? ஏதோ பெட்ரோல் ஸ்மெல் மாதிரி இருக்கு தாத்தா. வெளியில இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். கார் வெளிய இருக்கு. ஐயோ, பாருங்க. தர்ஷினி, நீ மாமா பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. வா வா வா. அப்பா ஐயோ, என்ன தமன்னா? என்ன பண்ண? நான் சொல்ல விட்டுருவேன் அத்தை. அக்கா, நாம இங்கேயே நின்னா நம்ம மேல சந்தேகம் வந்துடும். வாங்க நாமளும் போலாம். என்ன தமன்னா பண்ண சொல்லு. வெளியில போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஐயோ ஐயோ இப்படி யார் எரிச்சா? ஐயோ, என்னங்க இது? ஏதாவது பண்ணுங்களேன். யாரு கையில செஞ்சிருப்பாங்க? திடீர்னு பத்தி எரியுதே. ஐயோ என்னாச்சுங்க? ஐயோ கார் இப்படி பத்தி தெரியுதே. மா, தமன்னா வேற லெவல்ல ஏதாவது பண்ணிருப்பாமா. வாங்க. பேரை சொல்றியா? இரு, வெளியில வா, உன்னை சாவடிக்கிறேன்.
ம். இரு. யார் என்ன பண்ணிருக்காங்க? கார் போச்சு. ஐயோ அம்மா, சீக்கிரம் போங்கப்பா. ஐயோ பாத்து ஐயோ அணையவே மாட்டேங்குது இந்த நெருப்பு. பாத்து பாத்து யார் இப்படி பண்ணது? ஐயோ அடையவே மாட்டேங்குதே. நான் பாருங்கம்மா என் கார் எப்படி எரியுதுன்னு. என்ன தமன்னா, ஏன் இப்படி பண்ண? ஏன் மனோகார கொளுத்தி விட்ட? ஐயோ அத்தை, நான் சித்தாத்தோட காரை தான் கொளுத்தலாம்னு நினைச்சேன். ஆனா அவன் கார் எடுத்துட்டு வெளியே போயிருக்கான். இப்ப கார் முக்கியமா நம்ம உயிர் முக்கியமா? தமன்னா, உயிர் தான் முக்கியம். கார் போனா வாங்கிக்கலாம். நீ பண்ணத்தான் சரி. ஐயோ ஐயோ எரியுது என் கார். விடு மனோ, கொஞ்ச நாளாவே நம்ம வீட்டுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. நல்ல வேளை யாருக்கும் ஆபத்து இல்லைன்னு நினைச்சு மனசை தேத்திக்க வேண்டியதான். ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எரிக்க உனக்கு ஏன் கார் தான் கிடைச்சதா? நீ சாவி கேட்டப்பவே நான் உஷாரா இருந்திருக்கணும். டேய், புரிஞ்சுக்க. அம்மா போம்மா. அவ என்ன அவளுக்காகவா இப்படி செஞ்சா? அவ எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லைன்னு தானே இப்படி பண்ணா. ஆமா மனோ, கவலைப்படாத. சொத்து மட்டும் நம்ம கைக்கு வந்துட்டா இந்த மாதிரி எத்தனை கார் வேணாலும் வாங்கிக்கலாம். அட போய. யாரு இப்படி பண்ணது? தாத்தா, யாரோ மாமா வாயை திறந்து உண்மையை சொல்லிடுவாரோன்னு தான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கானுங்க தாத்தா. இதையும் நான் கண்டுபிடிக்கிறேன் தாத்தா. ஐயோ, என்ன இவ இதையும் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றா. தாத்தா, இப்போ ஒண்ணு இல்ல, 2 விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும். ஒண்ணு, மாமா சொல்ல போற அந்த எழுத்துக்களை வச்சு அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இத யாரு பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும். இத கண்டுபிடிச்சா கூட போதும் தாத்தா, அதுவும் தெரிஞ்சிரும். மதுதான் எழுத்த காட்டவே கஷ்டப்படுறானேமா. பாட்டி, அதுக்கோசரம் தான் நான் வேற ஒரு ஐடியா பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல. என்னம்மா ஐடியா? நீங்க உள்ள வாங்க தாத்தா, நான் சொல்றேன். நம்ம பாத்துக்கலாம். என்னாச்சு தாத்தா? பதறாதம்மா, ஒண்ணு இல்ல. பாட்டி என்ன ராணி? என்னாச்சு? சொல்லுங்க. எவனோ ஒரு படுபாவி மனோவோட காரை எரிச்சிட்டாமா. ஐயோ, காரை எரிச்சிட்டாங்களா? ஆமாமா, அது அவனோட ரொம்ப லக்கி கார். அத போய் எரிக்க எப்படிதான் மனசு வந்துச்சு? ஏமா ராணி, நீ வேற ஏதோ ஐடியா இருக்குன்னு சொன்னியே, அது என்னம்மா? தாத்தா, இப்போதைக்கு மாமா வாயை திறக்கவே வேணாம், கையால காட்டவும் வேணாம். அவரு உதட்டால அவங்க பேரை சத்தம் வராம அசைச்சாலே போதும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த பேரு கூட ஏதோ லிப்பு. அண்ணி, அத லிப் ரீடிங்னு சொல்லுவாங்க. அதான். அண்ணி, நீங்க வேற லெவல் போங்க. அத தெரிஞ்சவங்கள கூட்டியாந்தா 10 நிமிஷத்துல மாமா மனசுக்குள்ளார இருக்கிற அத்தனையும் புட்டு வச்சிருவாங்க. தர்ஷினி, என்ன நீ? உனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஆளுங்க யாராவது இருக்காங்களா? அண்ணி, எங்க காலேஜ்ல பிசிக்ஸ் ப்ரொஃபசர் இருக்காரு. அவரு 10 லாங்குவேஜ்ல லிப் ரீடிங் பண்ணுவாரு. ரொம்ப நல்லதா போச்சு தர்ஷினி. பேசாம அவருக்கு போனை போட்டு வர சொல்றியா? அம்மா தர்ஷினி, அவர் எங்க இருந்தாலும் உடனே வர சொல்ல. ஆமா தர்ஷினி, அது யாருன்னு கண்டுபிடிச்சே தீரணும். அது மட்டும் இல்ல ராணி, அவங்கள சும்மா விட்டுறக்கூடாது. ஆமா தாத்தா, வீட்டுல நடக்கிற எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா தாத்தா. மாமா போன்னு சொன்னது எனக்கு என்னமோ பொம்மி அக்காவை கொன்னவங்கள பத்தி தான் சொல்றாரோன்னு தோணுது. அப்ப அவங்க மாமாவை கொல்ல பாத்துக்கிறாங்கன்னா அவங்க யாருன்னு மாமாக்கு தெரிஞ்சுக்குது. அதுக்கோசரம் தான் அவங்க மாமாவை கொல்ல பாத்துக்கிறாங்க. தாத்தா, இனி எல்லா உண்மையும் ஒவ்வொன்னா எப்படி வெளியே வருதுன்னு மட்டும் பாருங்க. சந்தோஷமா? தர்ஷினி, நீ போன் பண்ணி பாரு. சரிங்க நீ.
ஓகே சார், தேங்க்யூ சார். அண்ணி, அவர் இப்போ வெளியில இருக்காரா? நான் எல்லாத்தையும் அவர்கிட்ட டீட்டெயிலா சொல்லிட்டேன். அவர் நைட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்காண்டி வரட்டும், அப்புறம் இருக்குது அவனுங்களுக்கு. தர்ஷினி வளரு, நீங்க 2 பேரும் 10 பேர் கூட இருந்து பாத்துக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஆமா தாத்தா, கண்டிப்பா மாமாவை கொலை பண்ண அவங்க திரும்ப திரும்ப வந்துகினே தான் இருப்பாங்க. ஐயோ மாமா, அவருக்கு எதுவும் சாவித்ரி ஆயிடக்கூடாது. பத்துக்கு ஒண்ணும் ஆகாது. அவனுங்க வீட்டு வாசல் வரைக்கும் வந்து மனோட காரை எரிச்சிருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னம்மா நீ? ஆனா அவரை இப்படி சும்மா என்னால இருமா. பார்க்கவே முடியல. பயப்படாத. ஐயோ, என்னால தாங்க முடியலையே. அம்மா சாவித்ரி அழாதம்மா, பத்துக்கு ஒண்ணும் ஆகாது. நாமெல்லாம் எதுக்கு இருக்கோம்? ஐயோ தர்ஷினி வளரு, போய் பத்துவ பாத்துக்கங்க. அஞ்சல, பத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். வா. ராணி, கார் எரிஞ்சதெல்லாம் இருக்கட்டும் டி. நேத்து நைட்டு நடந்தது உன் வீட்டு கண்ணுக்கு தெரிஞ்சா அவன் கொழுந்து விட்டு எரிவான் பாரு. ஐயோ அக்கா, இவ்ளோ நேரமா நான் அதை மறந்துருந்தேன். இப்ப மறுபடியும் நீ ஞாபகப்படுத்திட்ட.